ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? உங்களை கிளாஸ் ரூமில் வந்து சந்தித்தேன். எஸ்பெஷலி பிஎஸ்சி மேக்ஸு, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னும் பல பேரை சந்திக்க வேண்டியது இருக்குது. சரி, சந்திக்கும் போது 3 விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். ஒன்று வந்து இந்த ஐஐடி பிஎஸ் கோர்ஸ் பற்றி, ரெண்டாவது எம்என்சி ஃபார் ஆல். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இப்போ நம்ம ப்ரோக்ராமை நம்ம நடத்த போகிறோம். அதாவது நம்மளுடைய ஸ்லோகன் பார்த்திங்கன்னா ஐஐடி ஃபார் ஆல், எம்என்சி ஃபார் ஆல். ஞாபகம், எல்லோருக்கும் ஐஐடி, எல்லோருக்கும் எம்என்சி. எம்என்சி என்னென்ன? மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். அதாவது நீங்கள் வந்து ஒன்று ஒரு பெரிய எம்என்சியில் போய் சேரணும், இல்லை ஒரு எம்என்சியை உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதான் நம்மளுடைய இறைவன் நாடினால் கண்டிப்பாக முடியும். சரி, இப்போ இதுக்கான முயற்சியோட வீடியோஸ் தான் இது வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நான் கைடன்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய ஹெல்ப் குரூப்பில் இருக்கணும். ஒருவேளை இல்லாட்டி இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை ஹெல்ப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா சில பேர் தான் என்னுடைய ஹெல்ப் குரூப்பில் இருக்காங்க. இப்போது இந்த வீடியோ கிடைக்கிற எல்லோரும் இருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. சரி, இல்லாதவங்க இதுக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். சரி, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ 3 வீடியோ கொடுக்க போகிறேன். இப்போ நான் இன்ட்ரொடக்ஷனில் பார்ட் பை பார்ட்டாக வரும். இதெல்லாம் கைடன்ஸ் வீடியோஸ். சப்ஜெக்ட் வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும். அதுக்கும் நான் கைடு பண்ணுவேன், எப்படி நீங்கள் போய் படிக்கணும்னு சொல்லி டார்கெட் டேட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து நியூ காலேஜில் வந்து நான் அடிக்கடி வந்து சந்திப்பேக்கணும். சரி, இது வந்து பிரத்யேகமாக நான் நியூ காலேஜுக்கு மட்டும் தான் பண்ணுறேன். சரி, பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம படிக்கிற நியூ காலேஜில் நான் ஒரு அலுமினி இல்லையா, நியூ காலேஜ் அலுமினி, எனக்கு ஒரு அக்கறை இருக்குது. இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஐஐடியில் படிக்கணும், ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு எம்என்சியில் வரணும்னு சொல்லி தான். கெட்டிங் தட். ஸோ முதல் வீடியோ நான் பேச போகிறது ஐஐடி பிஎஸ் கோர்ஸை பற்றி. நல்லா கவனிங்க. இது ஸோ ஐஐடி பிஎஸ் கோர்ஸோடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக +2 படிக்கிற மாணவர்கள் கூட அப்ளை பண்ணலாம். +2 முடித்த நீங்கள், காலேஜில் படிக்கிற நீங்கள், நான் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ 2 கோர்ஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்ப்பா. தயவு செஞ்சு நான் பிஏ படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், அரபிக் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறேன், எனக்குலாம் தேவையில்லைன்னு சொல்லிடாதீங்க. நாளைய வருங்காலத்தில் டேட்டா சயின்ஸ்ன்றது கட்டாய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு படிங்க. இப்போ கஷ்டப்படலைன்னா எப்போ பட போகிறீங்க, புரிஞ்சுக்கோங்க. அதை எலக்ட்ரானிக்ஸ்ன்றது நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தால் +2ல் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் தயவு செஞ்சு பண்ணுங்க. சரி, இப்போது இந்த ஐடிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு குவாலிஃபயர் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதோடைய இந்த டேர்முடைய லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் 15th. 27th அக்டோபர் வந்து எக்ஸாம் இருக்குது. ஆஃப்லைன் நடக்கும். நம்ம காலேஜ் நடந்தது, போன வாரம் நடந்துச்சு. சரி, இப்போ என்னென்ன சார் படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது, சிலபஸ் என்ன, அதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து 4 சப்ஜெக்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கிலீஷ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இப்போ நார்மலாகவே நம்ம படிப்புன்னு சொன்னாலே ரொம்ப நார்மலாக கவனிச்சிருக்கேன் நான் காலேஜில், நம்ம காலேஜில் எஸ்பெஷலி சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நாம் வந்து சிந்திக்க வேண்டிய நேரம் அது. அதாவது படிக்க தான் வந்திருக்கோம் இல்லையா? படிப்பை வச்சு தான் நம்ம முன்னேற முடியும் வாழ்க்கையில். மூட்டை தூக்கி முடியுமா? ஸோ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். படிப்புன்னு வரும்போது சிந்திங்க, தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அதனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டனாலே அதுவே பெரிய நோயாக மாறிடும். ஸோ நாம் வந்து முயற்சிப்போம், நம்பிக்கை வைப்போம். நாம் இந்த கல்வி என்ற அந்த ஒரு விளக்கை கையில் எடுத்துகிட்டு வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைவோம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் மாணவர்கள் தான் நாளைய முக்கியமானவர்கள். உங்களுடைய கையில் தான் எங்களுடைய வருங்காலம் இருக்குது. அதனால் நாங்கள் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக கல்வியில் பின்தங்கிடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாரின் சப்ஜெக்ட் கிடையாது, நம்மளோட சப்ஜெக்ட் தான். தாராளமாக நம்ம படிக்கலாம். சார் நான் பிஏ இங்கிலீஷ் ஆச்சே, பரவாயில்லப்பா, அதுக்காக மேக்ஸ் படிக்கக்கூடாதுன்ற எந்த ஒரு கட்டாய கண்டிஷனும் கிடையாது. நீங்களும் படிக்கலாம். படித்ததே இல்லை சார் இருந்தால் என்ன, இப்போ ஆரம்பிப்போமே, ஏன் தப்பா? ஆரம்பித்தா தப்பா? யோசிச்சு பாருங்கள். ஸோ 4 சப்ஜெக்ட் தான். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், யாராக இருந்தாலும் சரி. இங்கிலீஷ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இப்போ 4த்துக்கு வந்து சிலபஸ் இருக்குது. பார்த்துங்க, வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துங்க. எல்லாம் வந்து க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கான சப்ஜெக்ட் வீடியோஸு, கைடன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பாஸ் பண்ணி பார்த்துங்க. அட்லீஸ்ட் என்னன்னு பாருங்கள். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பெரிய பேப்பர்லாம் கிடையாதுப்பா, சும்மா விலாவரியாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும், நம்பிக்கை வைங்க. இது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். போனது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், இங்கிலீஷ். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த சப்ஜெக்டில். அண்ட் உங்களால் உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. சரி, இப்போது இதெல்லாம் தெரியுது சார் ஆல்ரெடி எனக்குன்னா உடனே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. ITBS சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அப்ளைன்னு இருக்கும். அப்ளை பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் வரும். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்பாங்க. டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுருங்க. ஓகேவா? சரி, கடைசியில் வந்து பேமெண்ட் வரும். பேமெண்ட் 3000. இங்கே தான் யோசிக்கணும் நீங்கள். சரி, 3000 ரூபாய் கொடுக்குறோம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோமா அப்படின்னா டவுட்டாக இருந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நாம் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ரெடியான்னு சொல்லி யோசிக்கணும். ஏன்னா இதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள். இப்போ 3000 ரூபாய் கட்டிட்டீங்க. சரி சார், நான் பாஸ் ஆகிடுவேனா நம்பிக்கை இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த நம்பிக்கை கூட வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள் 3000 ரூபாய் கட்டிட்டா ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டான் எக்ஸாம் எழுத. ஒரு மாதம் படிக்கணும். IIT ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க செப்டம்பர் 16லேருந்து. அவங்க சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் அதுக்கு மார்க்ஸ் இருக்குது. அது பாஸ் பண்ணால் மட்டும்தான், கிரேட் எடுத்தால் தான் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்தது எக்ஸாம் வந்து 4 மணி நேரம் எக்ஸாம். அது வந்து எழுதி ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40 மார்க் எடுக்கணும். ஆவரேஜாக மினிமம் 50 மார்க்ஸ் எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. எடுத்தால் தான் பாஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் இது முடியுமா அப்படின்னு டவுட் வரும். கண்டிப்பாக மனுஷனாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும். ஸோ உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பாத்தை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் இது. இப்போ இந்த வீடியோஸ் அனுப்புகிறேன் இல்லையா, அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் வீடியோஸ், கைடன்ஸ் வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன். ஒரு ஆகஸ்ட் 15 வரைக்கும் டைம், ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. நான் இந்த மேக்ஸு, ஸ்டாட், CT, இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் வீடியோஸ் அனுப்புகிறேன். படிங்க. உட்காந்து படிச்சுட்டு ஓரளவு உங்களால் பாஸ் பண்ண முடியும் இன்னொரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஒரு மாடல் எக்ஸாம் அனுப்புகிறேன் 16th ஆகஸ்ட்டு. அப்ளை பண்ணுங்க. அது எழுதி பாருங்கள். உங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இல்லை சார் அப்போ கூட எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரல, என்னால் அவ்வளோ மார்க் எடுக்க முடியல, அதில் டஃப்பாக இருக்குன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். படித்து செப்டம்பர் 9th ஒரு வாட்டிக்கு இன்னொரு மாடல் பேப்பரை அனுப்புகிறேன். அதை படிங்க. படிச்சுட்டு அதை எழுதிட்டு யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடியும்னு சொல்லி நம்பிக்கை இருந்ததுன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. இதே வந்து கம்பல்சரி கிடையாது இல்லை. ஸோ ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இதோடைய பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய பலன்கள் கூட நிறைய பலன்கள் இருக்குது. சரி, இப்போது வந்து செப்டம்பர் 15 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 16th உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளோ படிக்கிறீங்களா ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அக்டோபர் 27th எக்ஸாம் இருக்கும், எழுதி பாஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான்ப்பா, சிம்பிள் லாஜிக். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்தித்து. இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க, எப்போ சார் ஆரம்பிக்க போகிறோம், எப்படி ஆரம்பிக்க போகிறோன்றது. இது வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லது, இது எல்லாருக்கும். என்னோடய ஸ்லோகனே நல்லா ஞாபகம் வச்சுங்க, IIT ஃபார் ஆல், MNC ஃபார் ஆல். அனைவருக்கும் IIT, அனைவருக்கும் MNC. அதனால் எல்லோரும் சேர்ந்து படிப்போம், எல்லோரும் பாஸ் ஆகிறோம். முயற்சி பண்ணலாமா? ஃபைன், பார்த்துங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, நான் குரூப்பில் இல்லை சார், எனக்கு வந்து மெசேஜ் வரல, ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சாருன்னா இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு குரூப்பில் டைரெக்டாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். அது தவிர சப்ஜெக்ட் வீடியோஸ் ஃபுல்லாக யூடியூப்பில் இருக்கும், அதுக்கெலாம் லிங்க் அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். See you soon. Fine. In the next videos, guys. Thank you.